ஹாய் ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 10 to 12 இந்த 3 டேட்டில் மொத்தமாக 30 மூவி தேட்டர்லேயும் ஓட்டிலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வீக்கெண்ட் அதுமா என்ன மூவி பார்க்கலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு நல்ல மூவியை சஜஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 10 என்ன ரிலீஸ்ன்னு பார்த்துடலாம். அஜய் தேவ்கன் நடிக்கிற ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி தான் மைதான். இந்த மூவியை மொத்தமாக பேன் இண்டியன் லெவலில் ஐமேக்ஸோடு சேர்த்து ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ஷய் குமாரும் டைகர் ஷெரஃபும் நடிக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் படே மியான் சோட்டே மியான். இந்த மூவியை மொத்தமாக 5 லாங்குவேஜில் ஐமேக்ஸோடு சேர்த்து ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 11 என்ன ரிலீஸ்ன்னு பார்த்துடலாம். தமிழில் நம்ம விஜய் ஆண்டனி நடிக்கிற ஒரு ரோமியோன்ற ஒரு ரொமான்டிக் மூவியை ஏப்ரல் 11 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிக்கிற டியர்ன்ற ஒரு காமெடி ரொமான்டிக் மூவியும் ஏப்ரல் 11 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபஹத் ஃபாசில் நடிக்கிற ஆவேஷம்ன்ற ஒரு ஆக்ஷன் மூவியை இந்த வீக் ஏப்ரல் 11 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு மொரட்டு சம்பவமாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெய் கணேஷ்ன்ற ஒரு மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகிற ஃபேமிலி த்ரில்லர் மூவி. நெக்ஸ்ட்டு வருஷங்களுக்கு சேஷம்ன்ற ஒரு காமெடி ட்ராமா. நெக்ஸ்ட்டு கீதாஞ்சலி மல்லி வச்சிந்தின்ற ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த 3 மூவியுமே ஏப்ரல் 11 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வீக்கெண்ட் அதுமா எப்போவுமே ஒரு ரீரிலீஸ் மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி இந்த வீக்கெண்ட் என்னென்னா நம்ம கார்த்தியோட பையா மூவியை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 12 என்ன ரிலீஸ்ன்னு பார்த்துடலாம். மெர்சி கில்லிங்ன்ற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமா மூவி. மெர்விலின் கோபுரங்கள்ன்ற ஒரு காமெடி ட்ராமா மூவி. நெக்ஸ்ட்டு அறிவியல் வா பகண்டையான்ற ஒரு சின்ன மூவிஸ்லாம் இந்த வீக் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஷெரிக் 2ன்ற ஒரு கார்ட்டூன் மூவி. சிவில் வார்ன்ற ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் மூவி. ஸ்டிங்குன்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி ஏப்ரல் 12 ஸ்ட்ரெயிட்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீக் மொத்தமாக 17 மூவி கிட்ட தேட்டர்லேயும் ஓடிலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுற மூவி என்னென்னா நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஆவேஷம் தான். ஸோ அந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பக்க ஆக்ஷன் மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓடிடியில் என்ன ரிலீஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ மலையாளம் லாங்குவேஜில் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி தான் பிரேமலு. இந்த மூவியை மொத்தமாக 3 லாங்குவேஜில் ஏப்ரல் 12 ஸ்ட்ரெயிட்டாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காமின்ற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியை ஏப்ரல் 12 ஸ்ட்ரெயிட்டாக ZEE5ல ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபால் அவுட்ன்ற ஒரு ஆக்ஷன் மூவியை ஏப்ரல் 11 பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓம் பீம் புஷ்ன்ற ஒரு மலையாளம் லாங்குவேஜ் மூவியை ஏப்ரல் 12 ஸ்ட்ரெயிட்டாக பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிரேமலு மூவியோட தெலுங்கு வருஷனும் இந்த வீக்கே ஏப்ரல் 12 ஆஹாவில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு சம்கீலான்ற ஒரு நியூ ஹிந்தி மூவியை ஏப்ரல் 12 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆந்த்ரசைட்ன்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. டெத் விஸ்பர்ன்ற ஒரு ஹாரர் மூவியும் ஏப்ரல் 10 ஸ்ட்ரெயிட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பிளட் ஃப்ரீன்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸை ஏப்ரல் 10 ஸ்ட்ரெயிட்டாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு தமிழ் ரிலீஸில் நந்திவர்மன் அதோமுகம். இந்த 2 மூவியுமே டென்டோ கோட்டாவில் இந்த வீக் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீக் மொத்தமாக 30 மூவி தேட்டர்லையும் ஓடிலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்க, எந்த மூவியை போய் பார்க்க போகிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.